ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இப்போ தான் மதியம் சமையல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓட்டு இப்போ தான் போட்டு வந்தேன். சரி போட்டு வந்துட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இருக்கிறேன். என்ன சமையல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிம்பிளான ஒரு பக்கோடா குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அடுப்பில் வந்து நான் குக்கரில் வந்து ரைஸ்க்கு வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிச்சுட்டு இருக்கட்டும். முருங்கைக்காய் கூட்டும் பக்கோடா குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கோடா குழம்பு வந்து கொஞ்சம் கிரேவியாக வைப்போம். அதனால் ஒரு புடலங்காய் சாம்பார், அப்புறம் ஆம்லேட்டு, கொஞ்சம் தயிர். இதுதான் இன்றைக்கி மதிய சாப்பாடு. இப்போ பாருங்கள், அங்கே குக்கர் வந்து ரைஸ் கொதித்து தண்ணி கொதித்து ரைஸ் போட்டு குக்கரை மூடி வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு, ஏலக்காய், கடுகுளுந்தம் பருப்பு போட்டு, இது கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் அதையும் போட்டுங்க. இந்த மசாலா தாங்க இதுக்கு ஹைலைட்டேவும் இந்த பக்கோடா குழம்புக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் 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 போட்டு, அப்புறம் தக்காளி, வெங்காயம், முந்திரி பருப்பு, தேங்காய் சில்லு, கொஞ்சம் கசகசா வந்து கொஞ்சம் போட்டு, இஞ்சி பூண்டு எல்லாமே வத்தல் எல்லாமே போட்டாச்சு. நான் மஞ்சத்தூள் வந்து போட்டு அரைக்க மறந்துட்டேன். அதனால் சரி குழம்புல சேர்த்து போட்டுக்கலான்ட்டு, நீங்கள் சப்போஸ் அதிலே போட்டு அரைச்சிருங்க. அரைச்சி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறோம் பக்கோடா குழம்புக்கு. இது மட்டும் இருந்தால் போதும். நம்ம பக்கோடாவை போட்ட உடனே நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ வந்து இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம போட்டுக்கிற ஏலக்காய், சோம்பு, கடுகு எல்லாமே புரிஞ்சு வந்து இது கூட கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான, எனக்கு வந்து காஞ்ச கருவேப்பிலை போட்டு வைக்கிறது எனக்கு பிடிக்காது. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் அதனால் போடல. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போக முடிய நல்லா விட்டுறலாம். அதனால் பச்சை வாசனை போக முடிய தட்டி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு மசாலா வந்துடும். இது கூட குக்கரை வந்து நம்ம ரைஸ் போட்டு வச்சாச்சு. விசிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த கிரேவி பதத்துக்கு அந்த இது வந்த உடனே டக்குன்னு நம்ம பக்கோடாவை கொட்டிடலாம். பக்கோடாவை கொட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், பக்கோடா குழம்பு வந்து ரெடி. இறக்குறப்ப பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டு இறக்கிட்டால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் பூரி, ரைஸு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அந்த மசாலா மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டு அரைச்சிருங்க. அவ்வளோதான், சூப்பரான பக்கோடா குழம்பு ரெடி ஆயிடும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா நான் போட்டுக்கிற மசாலா அந்த மாதிரி. சப்போஸ் நான்வெஜ்ஜு எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பக்கோடா குழம்பு வச்சப்பெல்லாம் பாருங்கள், எல்லாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சுண்டி குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், பக்கோடா குழம்பு ரெடி. நான் வந்து கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் குழம்பு மாதிரி வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஆனால் பக்கோடா குழம்பு கிரேவி மாதிரி வச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக தோசைகளும் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து இப்போ பெரும்பாலும் சிக்கன் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சிக்கன் வந்து உடம்புக்கு அன்ஹெல்த்தி தானே. அந்த மாதிரி நினைக்கிற நேரம்னா இந்த மாதிரி பக்கோடா வாங்கி குழம்பு வச்சுக்கிறேன், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சாச்சு. நான் சொன்ன அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஊடலை வீடியோ எடுக்க முடியல, கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அதனால் ஊடலை என்னால் வீடியோ எடுக்க முடியல. எல்லாம் உட்காந்து சாப்பிட உட்காந்து கெஸ்ட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அவங்க முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நம்மளும் உட்காந்ததுனா அதான் நான் சொன்னேன் இல்லையா, பக்கோடா கிரேவி, பாசிப்பருப்பு, புடலங்காய் போட்டு வச்ச சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு கூட்டு, அப்புறம் புளி துவையல், தயிர், அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆம்லேட்டு. இதுதான் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு மதிய சாப்பாடு. தொட்டுக்க கொஞ்சம் ஊறுகாயும் புளி துவையலும். அவ்வளோதான், எல்லாம் வச்சு நாங்கள் எல்லாமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். நல்லா சுட சுட சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா, அந்த பக்கோடா குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. சிக்கன் சாப்பிட்ணும் நம்ம நினச்சிட்டு, ஏன்னா சிக்கன் சாப்பிட்டா சிக்கன் வந்து ஹீட்டு தான், உடம்புக்கு ஒத்துக்காது. அந்த மாதிரி நேரங்களில் நம்ம இந்த பக்கோடா குழம்பு வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எனக்கு மறக்காமல் கமெண்டாக சொல்லுங்கள். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக குழம்பு வைப்பாங்க. அது அவங்களுடைய கைப்பக்குவம். நான் வந்து பக்கோடா குழம்பு இப்படி தான் வைப்பேன். தனித்தனியாக தக்காளி வெங்காயம் வதக்கிலாம் வச்சுருக்க மாட்டேன். எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கி அரைச்சிடுவேன். குழம்பு நல்லா தான் இருக்கும். நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். நான் வச்ச குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுங்கள். இன்றைக்கி மதிய சமையல் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. நான் அதுக்கு இப்போ இந்த அப்பளம் பார்த்திங்கன்னா இது வந்து அரிசி அப்பளம், நம்ம உளுந்த அப்பளம் கிடையாது. நான் கடையில் வாங்கி வச்சுருந்தேன். இதோட நம்ம அந்த பக்கோடா குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்ப டேஸ்ட் சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே இருந்தது. பத்தாவதுக்கு கொஞ்சம் எலுமிச்சை ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம். ஏன்னா ஓட்டு போட்டு வந்துட்டு செம்ம டயர்டு. எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஓட்டு போட பார்த்திங்கன்னா நிறைய க்யூவில் நின்று தான் இன்றைக்கி ஓட்டு போட்டு, நான் கிட்டத்தட்ட ஓட்டு போட்டு வரதுக்கு எனக்கு 1.5 hour ஆயிடுச்சு. வந்து என்னடா சமைக்கணும்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு தான் அதுக்குள்ளே கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. சரி, கெஸ்ட்டு வந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். சரி ஓகே, டக்குன்னு நம்ம இந்த குழம்பு செஞ்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.